மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தல். தேசப்பிதா காந்தியடிகள் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. அருங்காட்சியகத்தில் உள்ள சிலைக்கு கீழே வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை. இஸ்ரேல் மீது 200 ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல். நேவாதின் விமானப்படை தளத்தை குறிவைத்து குண்டுமழை. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் அசாதாரண சூழலை தணிக்க முயற்சி. அவசரமாக கூடுகிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சில். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவியுள்ள போர் பதற்றத்தால் கச்சா எண்ணெயின் விலை 5% உயர்வு. அமெரிக்கா தாக்கினால் பதிலுக்கு எண்ணெய் கிடங்குகளை தாக்குவோம் என ஈரான் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதற்றம் குறித்து இந்தியா கவலை. தாக்குதல்கள் சர்வதேச மனித உரிமை விதிகளுக்கு உட்பட்டிருக்க வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கருத்து. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் ஹெலிகாப்டர் கீழே விழுந்து தீப்பிடித்து விபத்து. 3 பேர் உயிரிழந்த சோகம். மகாலய அமாவாசையொட்டி நீர்நிலைகளில் பக்தர்கள் புனித நீராடல். புண்ணிய தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து சிறப்பு வழிபாடு. பண்டிகை நாட்களை முன்னிட்டு படிப்படியாக உயரும் தங்கம் விலை. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 56,800 ரூபாய்க்கு விற்பனை. காந்தி ஜெயந்தியையொட்டி பெங்களூருவில் காந்தி சிலைக்கு முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் சிவக்குமார் மரியாதை. காந்தி பவனிலிருந்து சட்டப்பேரவை வளாகம் வரை காங்கிரஸ் கட்சியினர் பாத யாத்திரை. சாம்சங் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் தொடர்பாக சாலை மறியலில் ஈடுபட்ட 926 பேர் மீது வழக்கு பதிவு. சிஐடியு நிர்வாகிகள் தொழிலாளர்கள் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து போலீசார் நடவடிக்கை. மதுரை விமான நிலையம் இனி 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் மாற்றம். தூங்கா நகரின் விமான நிலையம் இனி தூங்காது என எம்பி சு வெங்கடேசன் நெகிழ்ச்சி. மகாத்மா காந்தி பிறந்தநாளையொட்டி டெல்லி ராஜ்காட்டில் உள்ள நினைவிடத்தில் பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை. மத்திய அமைச்சர்கள் மற்றும் ராகுல் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் மரியாதை செலுத்தினர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பழங்குடியினர் நலனுக்காக 79 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்கள். ஹசாரிபாக்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். ஹாங்காங்கில் களை கட்டிய சீன தேசிய தின கொண்டாட்டம். இரவை பகலாக்கிய வண்ணமயமான வான வேடிக்கை. வெனிசுலாவில் முன்கூட்டியே தொடங்கிய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். அதிபர் மதுரோவின் அழைப்பை ஏற்று வெனிசுலா மக்கள் ஏற்பாடு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.